ஹீரோவோட அம்மா ஒரு லேடிக்கு பேய் ஊட்டியிருப்பாங்க. அந்த பேய் இவங்க கனவுல அடிக்கடி வந்து பயமுறுத்துறதுனால அவங்க எழுந்து தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு போனா டக்குன்னு அவங்கள ஏதோ கிராஸ் பண்ண மாதிரி இருக்கு. பூனைக்குன்னு எதனா வந்துருச்சான்னு சொல்லிட்டு இப்போ வீடு ஃபுல்லாக தேடுறான். சரி ரூமில் படுத்துட்டு இருக்க பையன் இருக்கானான்னு பார்த்தா அவன் தூங்கிட்டு இருப்பான். ஆனால் பக்கத்தில் பார்த்தா சேர்லாம் மெரிச்சு எங்கேயோ போயிட்டு வந்த கால் தடையும் பையனோட நடவடிக்கை எதுவும் சரியில்லைன்றதுனால தூங்குற கட்டில் கீழே எலுமிச்சப்பழம் ஊசி அதெல்லாம் வச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த எலுமிச்சப்பழம் பிளாக்காக மாறி இவங்க காலு கீழே வந்து நிற்கிது. இதை பார்க்குற இவங்களுக்கு இப்போ பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, யார் நீ, எங்கேருந்து வந்த, எப்படி என் பையனை பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஹீரோ ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக சிரிச்சுக்கிட்டு, நான் தான் உன் பையன் புட்டு அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா எல்லா பொருளுமே சுற்றி பறக்க ஆரம்பிச்சிடுது. உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது சொல்கிறான். அப்படியே அந்த ரூம் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ ஹீரோக்குள்ளே இருக்க பேய் நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நைட்டே ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். அந்த பொண்ணோட அப்பா இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லி அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோட அம்மாவும் இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த மாஸ்டர் கிட்ட ஹெல்ப் கேட்டு இவரை ஊருக்குள்ளே கூப்பிட்டு வரத்துக்குள்ள அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிட்றான். இன்னொரு சைடில் ஊர் மக்கள் எல்லாம் இன்னைக்கு ஆடை திருடுறவனை கண்டிப்பாக சுட்டு பிடிக்கணும்னு சொல்லி ட்ராப் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அந்த பேய் ஓட்டுற மாஸ்டரும் பொம்மை மூலியமாக வசியம் பண்ணி இப்போ அந்த பேயை அந்த இடத்துக்கு வர வைக்க பார்க்குறாரு. இதனால் அந்த பேயால் அங்கேருந்து நகர முடியாமல் அதோட கண்ணு டக்குன்னு பிளாக்காக மாறிடுது. இதை பார்க்குற அந்த பொண்ணு பயந்து போயிடுறா. இதால் நிற்க முடியாமல் அந்த மாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு அந்த பேய் ஓடி போகுது. இப்போ அந்த மாஸ்டரும் அந்த பையனோட உடம்புல இருக்காத ஒழுங்குமுறையாதே ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்போ கோவப்பட்டு அந்த பேய் அவங்கள அடிச்சுட்டு இப்போ காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. இப்போ கரெக்டாக அந்த பேயும் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இப்போ ஊரில் இருக்கவங்க எல்லாம் இப்போ ஹீரோ தான் திருடுறான்னு நினச்சிக்கிட்டு ஹீரோவை அடிக்கலான்னு சொல்லிட்டு போனால் அந்த பேய் அவங்கள போட்டு பயம் அடிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ அந்த இடத்துக்கு பேய் ஓட்டுற மாஸ்டர் வந்து அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணி இப்போ ஊர் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து இப்போ அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோவோட அம்மா அவனுக்குள்ளே ஒரு பேய் இருக்குன்னு சொல்லி புரிய வச்சு மடியில் படுக்க வச்சு இவனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. நான் அவனை கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயுமே நடந்ததை சொல்ல ஆரம்பிக்குது. இவனுக்கு அப்பா அம்மா இல்லைன்றதுனால ஊருக்குள்ளே திருடனாக தான் சுற்றிட்டு இருந்திருப்பான். ஒரு பொண்ணை உயிருக்குற லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த பொண்ணோட அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணை அவரே கொண்டுடுவார். ஆனால் இவன் தான் கொண்டுட்டான்னு சொல்லி ஊரில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லி அந்த மாமரத்தில் நிற்க வச்சு அவனை ஆணி அடிச்சே கொண்டுருப்பான். அந்த அம்மாவும் அந்த பேயை சமாதானப்படுத்தி இப்போ என்னோட பையனை விட்டு போயிடுன்னு சொல்லி பார்க்குறாங்க. நான் இதை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மேலே பறக்காரம். ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு அந்த மாமரத்துல இருந்து எடுத்த ஆணி ஞாபகத்துக்கு வருது. இப்போ அந்த ஆணியை ஹீரோவோட அம்மா கிட்ட கொடுத்த உடனே அந்த ஆணியை எடுத்து பையன் காலில் குத்திடுறாங்க. இதனால ஹீரோவோட உடம்புக்குள்ளே இருக்கிற பேயுமே அவனை விட்டுட்டு போயிடுது. கடைசியில் எப்படியோ ஒரு வழியா ஹீரோவை காப்பாற்றிடும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல் வீடியோவும் பார்க்கணுன்னா கீழே இருக்க லிங்கை தொட்டு பாருங்க. தேங்க்யூ.